இந்த வாரத்துக்கான இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரேல் தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்தித்து வருகிறது. 7 முனை யுத்தம் என்று அதை நாம் அழைக்கலாம். ஒரு பெரிய தீர்வு வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சமாதானமும் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தற்காலிகமான ஒரு சமாதானம் தான். கொஞ்ச காலம் ஒரு சமாதானத்துக்கு நேராக இந்த தேசம் நிச்சயமாக கடந்து போகும். Why Israel? God's covenant with Abraham. கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருகிறார். அந்த வாக்குத்தத்தம் முழுமையாக நிறைவேறுகிறதை நாம் பார்ப்போம். ஆபிரகாமை ஆசிர்வதித்தது மட்டுமல்ல, நீ மற்றவர்களுக்கும் அனைத்து தேசங்களுக்கும் உன் மூலமாக ஆசிர்வாதம் கடந்து போகும். You will be blessed and you shall be a blessing to all the other nations. இது ஆண்டவர் அவரோடு கூட செய்திருக்கிற ஒரு உடன்படிக்கை அண்ட் ஒரு வாக்கு தத்தம். இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு காஸ்பலை நம்ம ஷேர் பண்ணுறோமோ, பழைய ஏற்பாட்டில் அந்த காஸ்பல் ஷேரிங் அப்படின்னு சொன்னால் இதுதான் காஸ்பல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை கொண்ட தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம சொல்லும் பொழுது மற்ற தேசத்தாரை போல இவர்களும் ஒரு தேசம் அவ்வளவுதான் என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், இது வானத்தின் வாசல் இல்லையா? அப்போ அந்த வானத்தின் வாசல் இந்த கடைசி காலங்கள்லையும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக, அந்த தேசத்திற்கு விரோதமாக இந்த வாசலை அடைக்க பிசாசானவன் பல விதத்திலே போராடி வருகிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் யாரை கையில் ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னா இஸ்லாமியர்கள். அந்த முழுமையாக ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அந்த பீப்புளை ஒருங்கிணைத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழுப்பி விட்டுருக்கிறான். அதாவது அவனுடைய பலவிதமான தந்திரங்களிலே, அவனுடைய யுக்திகளில் ஒன்று, இயேசு கிறிஸ்து மேசியாவாக வரக்கூடாது என்பதற்கு எத்தனையோ முயற்சி செய்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து குறித்த காலத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்லி கலாத்தியர் 4 நம்ம வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து அவர் குறித்த காலத்திலே அவர் பிறந்தார். அடுத்ததாக அவர் மரணத்திற்கு போய் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. கர்த்தர் அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சபையை கர்த்தர் சம்பாதித்தார். பாவத்திலிருந்து விடுதலையாக மனுஷனுக்கு ஒரு வழி வாசலை அவர் மூலமாகவே திறந்து கொடுத்தார். இந்த கடைசி நாட்கள், அப்போ ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ், ஒரு கிளைமேக்ஸுக்கு நம்ம வெட்டிட்டு இருக்கிறோன்னு சொல்லலாம். அப்போ அந்த கிளைமேக்ஸுக்கு நேராக நம்ம கடந்து வரும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குங்கிறது யார் நல்லா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பிசாசானவன் அறிஞ்சிருக்கிறான். அப்போ பிசாசு என்ன செய்கிறான், இந்த இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய கைகளிலே எடுத்து அவனுடைய குறிக்கோளெல்லாம் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கவே கூடாது, யூதர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கவே கூடாது. அவங்க கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், முழுமையாக அழிக்கப்படணும். அவங்க 100% டிஸ்ட்ராய் ஆகணும். அப்போ என்ன மக்களுக்குள்ள வரும், இந்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றலை. அப்போ அவர் கடவுள் இல்லை, அவரால் இது செய்ய முடியலை. ஆனால் இப்படியெல்லாம் பல விதத்தில் பிசாசானவன் போராடுறதையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கங்கணம் கட்டி மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்கு பின்பாக இருந்து பிசாசு கிரியை செய்கிறான். ஐ ஆம் லுக்கிங் அட் திஸ் as a spiritual warfare. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக தான் பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேதத்தை அதிகம் வாசிக்காதவங்க இல்லை கிறிஸ்தவர்களாகவே இருக்கக்கூடிய சில வாலிபர்கள்லாம் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு இஸ்ரவேல் தாங்க காரணம். இந்த இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், இவன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத நான் கேட்குறேன். இந்த வாரம் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று நான் படித்து எனக்கு ரொம்ப ரொம்ப இருதயத்துக்கு துக்கமாகவும் இருந்தது. இந்த அளவுக்கு பாலஸ்தீனருடைய தேசத்தை இவர்கள் திருடி கொண்டார்கள். இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நெத்தன்யாஹூ தந்திரமாக பயன்படுத்தி இந்த காசா மேலே போர் தொடுத்திருக்கிறார். அந்த காசா மக்கள் இன்னைக்கு பசியிலையும் பட்டினிலையும் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84,000 மனிதர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிறுவர் பெரியவர் என்று வித்தியாசம் இல்லாமல் அவங்க போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது யாராயிருந்தாலும் கோபம் தான் வரும். ஏன் இந்த இஸ்ரேல் நாடு இந்த அளவுக்கு துணிகரமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் தேசத்தின்
ஆர்மி மக்களை பாதுகாத்து இஸ்ரவேலினுடைய ஐடிஎஃப் அந்த மிலிட்ரி படை தான் முன்னாடி வந்து நிற்கிது சண்டை போடுறதுக்கு. யாரை பேக்கப் பண்ணிக்கிறாங்க? பிள்ளைகள், அவங்களுடைய நாட்டு மக்கள், சிவிலியன்ஸை பாதுகாக்க. ஆனால் நீங்கள் ஹமாஸ், ஹெஸ்போலா மற்றும் ஹூத்திஸாக இருக்கட்டும், இந்த தீவிரவாத இயக்கங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க மாஸ்க் எடுத்துக்கிறாங்க, பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் அடி பாதாளத்தில் பங்கர்ஸ் கட்டி வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க? ஒளிஞ்சுக்கிறாங்க, டனல் கட்டுறாங்க. அப்போது யார் ஒளிஞ்சிக்கிறது? பொதுமக்கள் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரை முன்னாடி நிறுத்துறாங்க? சிறு பிள்ளைகளை நிறுத்துறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பாவப்பட்ட பொதுமக்களை நிறுத்துறாங்க. ஸோ பொதுமக்களும் அதில் அவர்கள் சிதைந்து போகிறார்கள். சமீபத்தில் சின்வாருடைய யாயா சின்வரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் எழுதிய ஒரு சில கடிதங்கள் அது கைப்பற்றப்பட்டது. அதில் அவன் எழுதியிருந்தான், அப்போ நம்ம கொலை செய்வது மட்டுமல்ல, எவ்வளோ முடியுமோ அந்த சிவிலியன்ஸுடைய ரத்தமும் சிந்தட்டும். அப்போ அதை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரு வெறுப்பு யூதர்கள் மேலே வரும். ஸோ தாராளமாக இந்த ரத்தம் சிந்தப்படலாம் அப்படிங்கிற சில காகிதங்களும் அதில் கிடச்சிருந்ததை பார்க்குறோம். அப்போது நம்ம போன வாரமே பார்த்தோம், அவர்கள் எதை எடுத்துக்கொள்கிறாங்க? அவர்களும் மறிக்கிறார்கள், மற்றவர்களும் மரணத்துக்கு உட்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து நான் பார்க்கிறவன் பிசாசானவன். அப்போ பிசாசானவன் இந்த யூத தேசத்திற்கும் யூத மக்களுக்கும் விரோதமாக அவன் எழும்பி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த எருசலேம் தான். அப்போது இந்த எருசலேம்னால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பாருங்கள். அன்னைக்கு நாடுகளை இடத்த பிரித்து கொடுக்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஒரு கம்யூனிட்டி சென்டராக என்ன பண்ணிட்டாங்க? அதை பொதுவான ஒரு இடமாக வச்சுட்டு போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, மெல்கிசதேக் என்கின்ற ஒரு ஆசாரியன், சாலேமின் ராஜா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற மெல்கிசதேக்கின் முறைமையிலே வந்த இயேசுவானவர் அப்படின்னு சங்கீதங்கள்லையும் எபிரேய புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோமே. முதல்ல சாலேம் அப்படின்னு சொல்லப்பட்டது யாருங்க? இந்த சாலேமின் ராஜா. சாலேம் அப்படிங்கிறது எருசலேம். அதாவது ஒரு சின்ன வேகமாக இதை சொல்லிட்டு இன்னைக்குரிய கண்டென்ட்டுக்குள்ளே நான் கடந்து போகிறேன். எதற்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு இடத்த பற்றி சொன்னால் அந்த இடத்துடைய பூர்வீகம் நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போது நோவா காலத்துக்கு பிறகு நோவாக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் பெயர் என்ன? யாபேத். அப்போ நம்மெல்லாம் சொல்கிறோம் ஏஷியன்ஸ் எல்லாம் யாபேத்தினுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க. அப்போது ஷேம் ஆரம்ப காலத்தில் போய் செட்டில் ஆனதே, போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பையன் ஈசாக்கை கொண்டு போய் சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்துறதுக்கு அவர் ஏறி போன மலை மோரியா மலை. அந்த மலையில தான் அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு பெயர் அப்போ அந்த இடத்துல செட்டில் ஆனது யாருங்க? ஷேம். ஷேமுடைய வம்சத்திலிருந்து வந்தவர் தான் யாரு? ஆபிரகாம். ஸோ ஆபிரகாம் இந்த சோதோம் அந்த பட்டணங்கள், அதற்கு முன்பாக லோத்துக்காக அவர் யுத்தம் தொடுத்து போய் அவர் சந்தித்த மெல்கிசதேக். அப்போது மெல்கிசதேக் அவர் சந்திக்கிறார். அவரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். ஒரு ஆசாரியன் மற்றும் ஒரு ராஜா அப்படிங்கிறத நம்ம அவரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அவருடைய தாய் தகப்பனை குறித்து, அவருடைய ஜீனியாலஜியை குறித்து எந்த விதமான ஒரு கண்டென்ட்டும் நமக்கு கிடையாது. ஆனால் இவரை பற்றியும் சில குறிப்புகள், சில எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸில் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது எங்கே எழுதியிருக்கான்? யோசுவா புஸ்தகத்தில் அதில் ஒரு குறிப்பு. இன்னும் நான் அதை அந்த அளவுக்கு ஆய்வு செய்யலை. 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெக்கார்ட். அது வாசிங்களேன், யோசுவா 10:13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லை. யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இந்த யாசேர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த புஸ்தகத்தில் நிறைய அடிஷ்னல்
நமக்கு இன்னும் பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் இருக்கிறதாகவும் அதில் இந்த சேமினுடைய வம்சத்தை பற்றியும் சில குறிப்புகள் மெல்கிசேதேக்கை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதோடைய சின்ன ஒரு துணுப்பு மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. பட் இந்த புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஜீனியாலஜியை எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஷேமுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அப்போது முதல்ல பார்க்குறோம் மெல்கிசேதேக், சாலேம், அப்போ எருஷலாயிம், மோரியா மலைக்கு போய் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த போகிறார். அந்த இடத்துல அவர் ஒரு பெயர் வைக்கிறார் கர்த்தருக்கு. என்னன்னு? யெகோவா ஈரே. அப்போ இந்த ஈரேவும் சாலேமும் சேர்ந்தது தான் எருஷலாயிம். இப்போ சொல்லுங்க, அப்போ இது யாருக்கு ஆரம்பத்தில் இந்த இடம் சொந்தம்? ஆபிரகாம். சரி, அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி சாராள் மரித்து போகிறாங்க. மரித்து போன உடனே அவங்கள ஒரு இடத்த வாங்கி விலை கொடுத்து வாங்கி என்ன செய்கிறாரு? மக்பேலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குகையை வாங்கி அடக்கம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த சமயத்தில் வேற்று மனிதர்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த இடத்துல சொந்தமாக ஒரு இடம் இல்லை. பணம் கொடுத்து கானான் தேசத்தில் முதலாக இடத்தை வாங்கியவர் ஆபிரகாம். எவ்வளோக்கு வாங்கினார் அந்த நாட்களில்? 400 சேக்கல் வெள்ளி. 400 சேக்கல் வெள்ளி. அப்படியே நம்ம பின்தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது தாவீதுடைய காலத்தில் நம்ம அர்வனாவினுடைய நிலத்துக்கு நம்ம வருகிறோம். ஸோ அதே தான், அந்த மோரியா மலை தான் அதே இடம். சேம் பிளேஸ். எதுக்காக அந்த இடம் அது பயன்படுத்தப்பட்டது? எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? சாலமோனுடைய காலத்தில் தேவாலயம் கட்டுனாங்க இல்லையா? அதே இடத்துல தான் தேவாலயம். எந்த இடத்துல ஈசாக்கு பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் கொண்டு போனாரோ அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அப்போ அன்னைக்கு தாவீது அதை ஃப்ரீயாக வாங்கினாரா? என்ன பண்ணாரு? அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கினாரு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு ஞாபகம் இருக்கா? 600 சேக்கல் தங்கம் கொடுத்தார். ஒரு சின்ன நிலப்பகுதிக்கு 50 சேக்கல் வெள்ளியும் 600 சேக்கல் தங்கத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாரு? அப்போ காசு கொடுத்து வாங்கினாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் இல்லையா? அப்போ அந்த இடம் கானான் தேசத்திலே இடம் பணம் கொடுத்து நிலங்களை வாங்கினாங்க, குடியிருந்தாங்க. அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது. பாருங்க, ஒரு நாளும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த ஜனங்களை முறிக்க முடியாது. இனி எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் சரி, எத்தனை அதிகாரங்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இடம் தான் அது. இட் இஸ் a ஸ்பெஷல் பிளேஸ் அண்ட் ஸ்பெஷல் பீப்புள். எதுக்கு இதை சொல்லுகிறேன்? இன்னைக்கு சபையும் அவர்களை கண்டிக்கிறதையும் அவங்களை குற்றச்சாட்டுறதையும் நான் கேள்விப்படுகிறேன். ஆண்டவர் அந்த ஜனங்களை தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அத்தனை தேசங்கள் நடுவில் ஒரு தேசத்தை தமக்காக தெரிந்தெடுக்கிறார். நாம் அவர்களோடு கூட நிற்க வேண்டும். அண்ட் we should always stand with Israel. அது தேவனுடைய அது நகரம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து போகிறோம். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து யூதனாக அந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து தான் பிறந்து வந்தார் என்பதை மறந்து போகிறோம். சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறது, போன வாரம் படித்தோம். 2 பெண்கள் சாலமோனுடைய அரண்மனைக்கு வர்றாங்க. அந்த சமயத்தில் இந்த சம்பவம் 3வது நாள் நடைபெறுகிறது. இந்த 2 prostitutes, அந்த ப்ராஸ்டிடியூட்ஸுங்கிற வார்த்தைக்கு நான் பிறகு வருகிறேன். ஆனால் இந்த 3வது நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முதலாவது இன்றைக்கு அதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் தொடர்ச்சியாக வரக்கூடிய வாரங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களுடைய ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பைபிள் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த விசுவாசம் வளரும். இன்னும் அவரை அறிகிற அறிவில் நீங்கள் அழகாய் வளருவீர்கள். இன்னைக்கு 2-3 சம்பவங்களை வைத்து நான் வேகமாய் உங்களோடு கூட நான் இதை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 5வது வசனம். 1 கொரிந்தியர் 15 3 5. அதாவது ஒருவர் உங்களை பார்த்து பைபிளில் என்ன எழுதியிருக்கு எங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பகுதியை தாராளமாக பயன்படுத்தலாம். வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போறேன். கிறிஸ்துவானவர்
வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். போதுங்க. இப்போ நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைகள் எதுனா வேத வாக்கியங்களின் படி. இப்போ வேத வாக்கியங்கள்னா என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்கள்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு இடத்துல எழுதி இருக்குப்பா, அந்த எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து மரிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை தாண்டி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்டிருந்ததா? எழுதப்பட்டிருந்தது. ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். எதை சொல்லலாம், எதை காட்டலாம்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சொல்லலாம், சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம சொல்லலாம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில பகுதிகள். அது ரொம்ப கிளியரா எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா. அப்படின்னா வேத வாக்கியங்களின்படி இயேசு பிறந்து இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிறது யாராவது எழுதியிருக்காங்களா? யார் எழுதியிருக்கிறாங்க? ஏசாயாவே எழுதியிருக்கிறார். எந்த ஊர்ல பிறப்பாருன்னு யாராவது எழுதுனாங்களா? அதுவும் எழுதுனாங்க. அது யார் எழுதுனா? மீகா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இப்போ எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேம். அப்போ எப்ராத்தாங்கிற அந்த ஊர் பட்டணம், எந்த பட்டணத்துல இருந்து அவர் பிறப்பார் அப்படிங்கிறது. அப்போ இப்படி பல துணுக்குகள் இருக்கு இல்லையா? இப்போ என்னுடைய உங்களுக்கான கேள்வி, 4வது வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அப்போ 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த அடுத்த நாளே உயிர்த்தெழுந்திருக்கலாம் இல்லையா? அடுத்த நாளே உயிர்த்தெழுந்திருக்கலாம். 1வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கலாம், 2வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கலாம், 4வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கலாம், 7வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கலாம், 12வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கலாம். எப்படி நடந்திருந்தாலும் அது வரலாற்றை திருப்பி போடக்கூடிய சம்பவம் தான். ஏன்னா இதுவரைக்கும் மரித்தவர்கள் யாரும் தானா உயிரோட எழும்பவே இல்லை. அப்போ அப்படி உயிர்த்தெழுந்திருந்தாலும் அதுக்கு ஐவிட்னஸ் அன்னைக்கு அவரோடு கூட சீஷர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு சீஷர்கள் இதற்கு சாட்சிகளா இருக்கிறோன்னு பல இடங்கள்ல சொல்றாங்க. இந்த இடத்துல பவுல் அதை தான் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழும்பலைன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, இந்த பாடுபடணும்னு அவசியம் கிடையாது, உங்களை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதும் கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். என்னுடைய கேள்வி, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரே, அப்போ வேத வாக்கியங்கள்ல எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா 3வது நாள்ல உயிரோடு எழும்புவார்? 3வது நாள் நம்மளுடைய தேடலே 3வது நாள்ல இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிப்பாருங்கிறது. அப்படி நமக்கு ஏதாவது ஒரு பக்கங்கள் இருக்கா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்லை. ஆனா அதைத்தான் நம்ம படிக்க போறோம், ரொம்ப டெப்தா படிக்க போறோம். அப்போ உங்களுடைய கவனம் சிதறாமல் சில காரியங்களை நீங்க கேட்கும்படியாக நான் சொல்லுகிறேன். அப்போ இந்த தேர்ட் டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உதாரணமா வாசிங்க, லூக்கா 24:46 வசனம். லூக்கா 24:46. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் எழுதியிருக்கிறபடி. அப்போ ஏற்கனவே அதை ரீகன்ஃபார்ம் பண்றாங்க. இட்ஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட் அண்ட் இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அவரே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல தானாவே சொல்றாரு, நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நான் சிலுவை மரணத்திற்கு அவர் போகவும் அதற்கு பின்பு 3ஆம் நாளிலே எழுந்திருப்பேன் என்று உங்களுக்கு சொன்னதை எழுதியிருக்கிறபடி. அப்ப அடுத்தது பாருங்க, மத்தேயு 12:40 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:40.
யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இது ஒண்ணுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டைரக்ட் ரெஃபரன்ஸே. இந்த 3ஆம் நாள் குறிப்பு அப்படிங்கும்போது அவர் 3 நாள் கழிச்சு உயிரோடு கூட எழும்புவாருங்கிற டைரக்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு கிடையாது. ஆனால் இது இயேசு கிறிஸ்து தானாகவே சொல்லுகிறார். யோனாவோட கம்பேர் பண்ணி சொல்றார். யோனாவுக்கும் நம்ம வருவோம், அதுலேயும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ அந்த மீன் வயிற்றில் இருந்தது போல அவரும் அந்த பாதாளத்தின் அடியிலே அவர் போவார், அவர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 20:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அப்போ எல்லாமே வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அப்போ வேத வாக்கியத்திற்கும் இதற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அப்போ ஏதோ இது ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் கிடையாது, ஏதோ ஒரு டேல அவர் உயிர் தெழலாம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ மார்க்கு 8:31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. அப்போ இந்த டே, இந்த நம்பர் 3 அப்படின்னு சொல்றது ஏதோ ஒன்றில் அட்டாச் ஆயிருக்கு. அப்போது இது எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னா, எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த 3 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சில காரியங்களை மீட்டெடுப்பது அல்லது மறுபடியுமாக மரித்தது உயிரோடு கூட எழும்புவது, அல்லாவிட்டால் ஒரு விசேஷத்தை ஒரு வெளிப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக என்ன செய்யலாம், இந்த நம்பர் 3 நம்ம பார்க்கலாம். அப்போ God is going to do big things. அப்போ இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். அப்போ 3க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ ஒரு நாள் என்பது பேதுருவின் புஸ்தகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், 1000 வருஷம். அப்போ அதே போல இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 2000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 2 நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இப்போ எத்தனாவது நாளில் இருக்கிறோம், 3ஆவது நாள். அதாவது அப்போ இந்த 3ஆவது நாளில் ஏதோ ஒரு பிக் திங் நடக்க போகுது இல்லையா, we can expect big thing. அப்போ இந்த பிக் திங் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கத்திலே ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜ் என்னது, இயேசுவானவரை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஒரு கிரியேஷன், எப்படி இந்த பூமியா கர்த்தர் அழகாக படைத்தார். அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. அப்போ அந்த பிரபஞ்சத்தை கர்த்தர் உருவாக்கக்கூடிய அந்த ஆரம்பத்திலேருந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, யார் இந்த கடவுள் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கலை. அவருடைய பெயர் என்ன, அவர் எங்கே இருக்கிறாரு அப்படியெல்லாம் ஆரம்பிக்கல. எடுத்த உடனே ஆதியாகம புஸ்தகம் அவருடைய வல்லமையான செயல்களை கொண்டு தான் ஆரம்பிக்குது. வேதாகமே அப்படி தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு கவிதை நடைய போல சில வார்த்தைகள் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் படைத்தார், இதனால படைச்சார், அதை பார்த்தார், அதை நல்லதுன்னு பார்க்குறாரு, அது நல்லது என்று அவர் கண்டார். அப்படியே ஒரு கவிதை நடைய போல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ஆகுது, அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 2 விதமான ஒரு கிரியேஷனில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நடுவில் ஒரு பகுதியை கொண்டு வாசிங்க. இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளலாம். ஃபஸ்ட்டு கர்த்தர் 2ஆம் நாள் ஆயிற்று. 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்போ 3ஆவது நாள் ஆண்டவர் எதை படைத்தார்? நிறைய செடி கொடிகள்லாம் என்ன செய்யுது, மரங்கள்லாம் முளைக்குது. அதெல்லாம் எங்கிருந்து முளைச்சுது? பூமின்னு சொன்னால் அதில் எந்த மெட்டீரியல்லேருந்து, எதிலிருந்து வந்தது? ஒரு விதையை போடுறோம், விதையை எதில் போடுறோம்? பூமியில் போடுறோம்னா சொல்லுவோம், மண்ணிலிருந்து வருது. அப்போ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் முளைப்பிக்க கடவுது அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து என்னாச்சு? மரங்கள். அப்போ செடி கொடி மரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு உயிர்
அப்போ ஒரு லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே இந்த மூன்றாவது நாளில் தான். அதுதான் ஃபஸ்ட்டு லைஃப். அதுதான் முதல்ல இங்கே வருது. அதை தான் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பூமி என்ன செஞ்சுதான், புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகள், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. அப்போ எடுத்த உடனே எது வளர்ந்துருச்சு? ஒரு விதை முளைச்சு மரமாகி, அப்போ அதுக்கு உயிர் இருக்கு. ஸோ ஜீவன் ஆரம்பித்த நாள் எதுங்க? முதல்ல 3வது நாள். ஸோ த 3rd டே. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு காரியத்தை நம்ம தட் இஸ் லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வித் த நம்பர் 3. அப்போ அது முளைச்சு உயிரோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எப்போ? அது சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பூமியிலிருந்து எப்படி ஒரு உயிர் வந்தது. இப்போ 4வது நாள் முடிஞ்சிருச்சு, 5வது நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ 3வது நாள், அடுத்த 3வது நாள். மொத்தம் கிரியேஷன்ல எத்தனை நாள்? 6 days, 6 நாள். அதில் நம்ம ஃபஸ்ட்டு உயிர் வந்தது எங்கே ஆரம்பிச்சது? 3வது நாள். அப்போ ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 4, 5 விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? 6வது நாள். அப்போ இந்த செடி கொடி மரமெல்லாம் எதுலேருந்து முளைச்சி வந்ததுங்க? இந்த மண்ணிலிருந்து முளைத்து வந்தது. ஸோ ஒரு மரம் முளைத்து வந்தது. அடுத்தது 6வது நாளுக்கு, அதுதான் வந்து த 2nd 3rd டேன்னு நம்ம சொல்லலாம். 2வது ஆக வரக்கூடிய 3வது நாள். அப்போ அந்த 3வது நாளில் கர்த்தர் எதை உண்டாக்கினார்? 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஸோ 4வது நாள் மிருக ஜீவன்கள்லாம் வருது, அது எல்லாத்தையும் பிராணிகள் வருது. 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். அங்க அடுத்த ஒரு படைப்பு. சரி, கர்த்தர் மனுஷனை எப்படி படைத்தார்? அதே 3வது நாள் நடந்தது போலவே, எப்படி மண்ணிலிருந்து ஃபஸ்ட்டு எப்படி அந்த விதை முளைச்சி மரமாகி கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் வந்ததோ, அதே போல் அடுத்த 3வது நாளில் அதே மண்ணை எடுத்து பிசைஞ்சு கர்த்தர் மனுஷனை உண்டாக்குறார். இப்போ மரத்தை பார்க்குறோம், இங்கே மனுஷனை பார்க்குறோம். இப்போ இங்கே முதல் 3வது நாளில் மரம், 2வது 3வது நாளிலே மனிதன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க? சிமிலாரிட்டி வந்து மண்ணிலிருந்து எடுத்தாங்க, ஆனால் வித்தியாசம் என்ன? இவன் தேவ சாயலாக அவன் படைக்கப்பட்டான். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல, இப்படி ஒரு இடைவெளி விட்டு வந்த ஒன்று. இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னது? அதாவது மறுபடியுமாக ஒரு புதிய ஒரு லைஃப், ஒரு ஜீவன் உருவானதை பார்க்குறோம். எங்கேருந்து? அதே கிரவுண்டிலிருந்து. அப்போது ஒரு சில கனெக்ஷன்ஸை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல கர்த்தர் மனிதனோடு என்ன செய்கிறாரு? சில உடன்படிக்கையை அவர் செய்கிறார். அவனுக்கு சில அத்தாரிட்டியை கொடுக்கிறார். அவர் 5 நாட்கள் அவர் படைத்த எல்லாவற்றின் மீதும் அவன் ஆளுகை செலுத்தும்படியாக அவனுக்கு என்ன செய்கிறாரு? அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த முதல் அதிகாரம் தாங்க இந்த பைபிள் முழுவதும் வரக்கூடிய எல்லா 3ஆம் நாள் சம்பவத்துக்கும் ஒரு புரோட்டோடைப்புன்னு சொல்லலாம், ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். மாடல்னா என்ன? இப்போ ஒரு வீடை கட்டுறோம், இந்த வீடு மாதிரியே கட்டுங்க. அப்போ பார்க்குறோம், ஒரு பேப்பர் டிராயிங் கொடுக்குறாங்க, அந்த டிராயிங் மாதிரியே என்ன செய்யுங்க அந்த வீட்டுக்கு. ஸோ தட் பிகம்ஸ் யுவர் ப்ரோட்டோடைப். அது உங்களுடைய ஒரு மாடலாக மாறுகிறது. அதே போல தான் இந்த முதல் அதிகாரம் இந்த 3வது நாளில் நம்ம கற்றுக்கொண்ட சில காரியங்களுக்கு ஒரு மாடலாக இருக்குது. அப்போ முதல் 3வது நாள்லையும் ஒரு ஜீவன் வந்ததை பார்க்குறோம், 2வது 3வது நாள்லையும் ஒரு ஜீவன் வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவும் இந்த 3வது நாளை குறித்து தன்னுடைய வார்த்தையிலையும் என்ன செய்கிறாரு? அவர் சொல்லிகிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் காலகட்டங்கள்லையும் அதை திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா அதை அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 10:40.
மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார்னு எழுதலாம்ல இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரிசுத்த வேதாகமம் 2 தீமோத்தேயு 3:16 படி இட்ஸ் ஆல் இன்ஸ்பயர்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போது ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒரு வார்த்தையை அங்கே அந்த இடத்துல சேர்க்கிறாருன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு ஆழமான ஒரு பஞ்ச் இருக்குது, ஒரு ரெவலேஷன் இருக்குது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பினார். அப்போ 3ஆம் நாள் அப்படின்னா அங்கே என்ன வருது? ஜீவன் வந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை ஆச்சரியமான தேவன் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்களேன். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே போதும். அப்போ இது தெசலோனிக்கே பட்டணத்தார் பற்றி சொல்லும் பொழுது இதுலேயும் ஒரு சில ஆழமான ஒரு சம்பவம் உண்டு. அதாவது 3 ஓய்வு நாட்களில் தான் அந்த பட்டணத்துக்கு அவர் பிரசங்கித்தார். ஆனால் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? இறுக்கமாக இயேசுவானவரை பிடிச்சுக்கிட்டாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தப்போ ஒரு முக்கிய சம்பவம் நடந்தது. அதையும் அப்போஸ்தலர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 22 23வது வசனத்தை வேகமாய் படிக்கலாம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும், நம்ம ரெஃபர் பண்ணணும். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர் தெழுதலில் அவர் முதல்வராகி. அப்ப அவர் எத்தனாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார்? 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். சுய ஜனங்கள்னா யாருங்க? இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் மக்கள். சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்கள் யாருங்க? புறஜாதிகள், நாம தான் ஜென்டைல்ஸ். அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை. அப்ப 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்ததுனால இருள இருந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அப்போ மரணத்துக்கு உட்பட்ட நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய அந்த வாழ்வாதாரம் நமக்கு கிடைச்சது. அப்போ இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் மரித்தது ஒரு பேட்டர்ன். The third day is a pattern. இப்போ இஸ்ரவேல் நாட்டை பற்றி தானே நம்ம படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், ஐ வில் ஆல்வேஸ் சே இட் இஸ் காட் ஸ்டோரி. அதை ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஓசியா 6:2. முதல்ல இந்த ப்ரிலிமினரியாக இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம், அப்புறம் அந்த இடத்துக்குள்ளே போகலாம். ஒரு தேசத்தையே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவேன்னு சொல்கிறார். அந்த பாருங்க, அந்த முந்தின வசனத்தையும் சேர்த்தியே படிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா இவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க? செத்து போயிட்டாங்க, டெட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு பிறகுனா 2 days கிடையாது. இப்போ நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோம்? 2ங்கிறது கிட்டத்தட்ட 2000 இயர்ஸுங்கிறத நம்ம ஞாபகம் வைக்கிறோம். 2 நாட்களுக்கு பின்பு அவர் என்ன செய்ய போறார்? நம்மளை உயிரோடு கூட எழுப்புவார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ 3ஆவது நாள் அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு நியூ பிகினிங். God is going to do big marvelous thing. அங்க வந்து ஏதோ ஒரு உயிரோட்ட தன்மை உண்டு. அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில், இது வந்து 1-2க்கு கிடையாதுங்க, முழு தேசத்தையே கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? அப்படியே மீட்டெடுக்க போறாராம். இதை நான் யோசேப்பை வைத்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். அப்போ பாருங்க, இந்த 3rd day என்ன நடந்துச்சு, இதை நான் படிக்க எனக்கே அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குமா? இதை வாசிக்கும் போதே எத்தனையோ காரியங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்போ பாருங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த மரத்தை படைச்சாரு, அங்கே ஒரு ஜீவனை படைச்சாருன்னா அப்போ மனுஷன் பாவத்தில் விழுவாங்கிறது அவருக்கு தெரியும். அவனை மீட்கணுங்கிற ஒரு திட்டத்தை கர்த்தர் 3ஆவது நாள்லேயே வெளிப்படுத்திட்டாரோ. ஒரு மரத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரே, அந்த சிலுவைக்கு தானே அவர் மரத்தில் தூக்கப்பட்ட இருக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ மனுஷன் பிறக்கவே இல்லை, நான் இன்னும் பிறக்கலை, ஆனால் என்னை மீட்கிறதுக்காக எனக்கு முன்னாடியே சிலுவை
ஆயத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை கர்த்தர் நல்லவர், அன்புள்ள ஒரு தேவன் இல்லையா? அப்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு சில காரியங்களை ஆவியானவர் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுத்தார். அப்போ வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 42 அதிகாரம் 17, 18. இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆபிரகாமினுடைய மகன் யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் யாரு? யாக்கோபுடைய பிள்ளைங்க எத்தனை பசங்க? 12 பசங்க. சரிங்களா? அந்த 12 பசங்கள்ல அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பை மற்ற 11 பசங்களுக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா இந்த எப்போ பாரு இவர் என்ன செய்வார், இவர் ஒரு இன்ஃபார்மர். மற்ற அண்ணன்மாருங்கள்லாம் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு வந்து அப்பா கிட்ட அப்பப்போ என்ன செஞ்சிருவார், போட்டு கொடுத்துருவார். அதே மாதிரி அப்பா இவருக்கு என்ன செஞ்சுருந்தாரு, அழகான ட்ரெஸ்ஸு பலவர்ண அங்கி இவருக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கவே இல்லை. என்னடா அப்பா இவ்வளோ பார்ஷியாலிட்டி பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கவே இல்லை. ரொம்ப பொறாமல் இருந்துச்சா இல்லையா? ரொம்ப பொறாமப்பட்டாங்க. யார் மேலே? யோசேப்பு மேலே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பொறாமை. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் அப்பா என்ன செய்கிறாரு, அண்ணன்மாருங்கள்லாம் வந்து இங்கே போயிருக்கிறாங்க, ஆடு மேய்க்க போனவங்க காணோம், அவங்களெல்லாம் போய் நீ விசாரிச்சுட்டு அவங்களெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ கொடுத்துட்டு வான்னு சொன்னார். அங்கே போனால் அப்பா சொன்ன இடத்துல அவங்கள காணோம். அப்போ அங்கே பக்கத்தில் விசாரிக்கிறாரு, இன்னும் அவங்க தூரம் தள்ளி போயிட்டாங்கங்கிறாரு. அப்போ இவர் வந்து நினச்சிருந்தா இவர் ரிட்டன் அவங்க அப்பா கிட்ட வந்திருக்கலாம், அப்பா நீங்கள் சொன்ன இடத்துக்கு அவங்க இல்லை அப்படின்னு. பட் ஹீ டுக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், போய் தேடுறாரு, அண்ணன்மாருங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் கண்டுபிடிச்சோடனே இவங்களை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவர் எப்போ பாரு கனவு பார்ப்பார். கனவு பார்த்துட்டு சொல்லுவார், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்வீங்க, என்ன ஒரு நாள் வணங்குவீங்க, ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன். இப்படி யாராக இருந்தாலும் கோவம் வருமா இல்லை, ஏண்டா நீ நல்லா இருப்பேன் நாங்கள் வந்து கீழே இருப்போமா, அப்படி சொப்பனக்காரன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கிறாரு. அப்போ இவர் தூரத்தில் பார்த்த உடனே பிளானை போட்டாங்க. பிளான் போட்டது யாருங்க பாருங்க. நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, நான் இதெல்லாம் திரும்பி இயேசுவானவருக்கு கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும், சரியா? அப்போ இதை பிளானை போடுறது யார்? கூட பிறந்த சகோதரர்கள் தான். அப்போ பிளானை போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாங்க, இவரை கொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு குழியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு அடிமையுடைய விலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விற்றுட்டாங்க. யாருக்கு விற்கிறாங்க? எகிப்து தேசத்துக்கு விற்றாங்க. அந்த வழியில் அவங்க பர்ஃப்யூம் எல்லாம் விற்றுட்டு ஒரு குரூப் போயிட்டுருக்குது. அவங்கள பார்த்து நில்லு நில்லு நில்லு, இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ அடிமையாக வாங்கிக்கோன்னு சொல்லி யோசேப்பு என்ன செஞ்சிட்டாங்க, அடிமையாக பணத்துக்கு வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ யோசேப்புடைய கதை என்ன ஆகுது, முதல்ல அவர் போத்திப்பார் வீட்டில் இருக்கிறாரு. அதற்கப்புறம் அவர் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைக்கு போகிறாரு. ஆனால் சிறைச்சாலையில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கனவு வருது. அந்த கனவை இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி யோசேப்பு கனவுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரா? கனவு பார்ப்பார், ஆனால் டீட்டெயில்டு அர்த்தமெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கும்போது தான் அந்த கிருபையின் வரம் அவருக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ அவர் அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்கிறாரு. அந்த அர்த்தத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த நாட்டை ஆளக்கூடிய பார்வோனுக்கே ஒரு பயங்கர கனவு வருது. அந்த கனவு அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யாருக்கு? பார்வோனுக்கு. அப்போ அந்த கனவை அந்த இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறதுக்காக ஜெயிலிருந்து இந்த யோசேப்பை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவர் சொன்னது அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. தனக்கு அடுத்த பொசிஷனில் இவர் உயர்த்திட்டார். இப்போ அவர் கவர்னராக மாறிட்டார். அடிமையாக உள்ளே வந்தார். இப்போ எகிப்து தேசத்துக்கே இன்னொரு நாட்டுக்கு என்னவா உட்காந்துருக்கிறாரு, ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்காந்துட்ருக்கிறார். ஸோ அப்படி உட்காந்துட்ருக்கிற அந்த சமயத்தில் அவர் ஏற்கனவே அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னது போல் அந்த தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம். எல்லா தேசத்தின் மக்களும் வந்து எகிப்தில் தான் சாப்பாடு கிடைக்குதான் அப்படின்னு சொல்லி தானியங்களை வாங்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது இந்த கானான் தேசத்தில் இருக்கிற யாக்கோபும் பசங்களுக்குமே அந்த பஞ்சத்தில் அடிபடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த தானியத்தை வாங்கிறதுக்காக இப்போ போகிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம்பவத்தில் மைண்டில் வச்சுட்டு படிங்க. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 42 அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் எல்லாரையும் அப்போ இப்போ எத்தனை பேர்னா 10 பேர் போயிருக்கிறாங்க. 10 அண்ணன்மாருங்க வந்திருக்கிறாங்க. ஒருத்தன் மட்டும்தான் எங்கே இருக்கிறான், பெஞ்சமின் மட்டும்தான் அப்பா கூட இருக்கிறான். மற்ற அத்தனை 10 எங்கே வந்திருக்கு,
தானியம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க அப்பா சொல்லுவார் பாருங்க, ஆதியாகமம் 42 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவங்க அப்பா கேட்பாரு, சொல்லுவார், எப்பா எகிப்தில் தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? இந்த கேள்வியை ஏன் கேட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்பாக்கே எகிப்தில் தான் சாப்பாடு கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக தெரிஞ்சும் எகிப்து தேசத்தில் சாப்பாடு இருக்கு. ஆனால் ஏன் போக தயக்கம்? இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு, இன்னும் போகவே ஆரம்பிக்கல. 42 அதிகாரம் இப்போ தான் அவங்க போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவர் அப்பா கேட்குறார், நீங்கள் ஏன் ஒருவர் முகத்தை ஒருவர்? அப்போ 10 பேர்த்துக்கு என்ன தெரியும்? நம்ம கூட பிறந்த ஒருத்தனை அடிமையாக அங்கே விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது. அப்போ நான் இதை படிக்கவே உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் எகிப்துக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்க வந்தது தன்னுடைய சொந்த அண்ணன்மார்கள் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிக்கிட்டா? யோசேப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. 17வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். எப்பா நீ எல்லாம் பார்த்தா ஒரு மூஞ்சியும் சரியில்லை, எல்லாம் வேவுகாரர் மாதிரி தெரியுது, இந்த நாட்டை உளவு பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் காவலில் வைத்தான்? 3 நாள். எத்தனை பேர்த்த வைத்தான்? எல்லாரையும். இது போல தாங்க இஸ்ரவேல் தேசமும் கிட்டத்தட்ட இந்த 3 நாட்கள் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஒரு பிரிசன்ல இருந்தது போல அடைக்கப்பட்டு தான் இருந்தாங்க. போன இடத்துல எல்லாம் துரத்தி விடப்பட்டாங்க. அவங்க லைஃப் அதை விட அடுத்த வசனம் உங்களுக்கு சொல்லும், 18வது வசனம். 3ஆம் நாளிலே யோசேப்பு யாரை நோக்கி? தன்னுடைய சகோதரர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். அப்போ எப்போ உயிர் வருது? 3வது நாள். நான் ஒன்று சொல்லுவேன், நீ செய்யும் அப்படின்னு என்ன அர்த்தம்? த த்ரெட் ஆஃப் டெத் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. ஏன்னா அவன் நினைச்சிருந்தா யோசேப்பு பழி வாங்கி இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் நான் ஒன்னால தானே பாடுபட்டேன், எத்தனை வருஷம் என் வாலிப வயசு முழுவதுமா என்னுடைய பாடுகள் கஷ்டங்கள். அதுதான் சங்கீதத்தில் கூட அப்போ அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை கசப்பாக்குனாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் 3ஆம் நாளிலே. அப்போ 3 நாள் அடைப்பு, அந்த 3வது நாள் விடுதலை. அப்போ அங்கே என்ன வருது? ஒரு ரிசரக்ஷன், அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் அங்கே நடக்கிறது. அது எத்தனாவது நாளுங்க? த 3rd டே. நீங்கள் உயிரோடே இருக்கும்படி. அப்பாடா, இனிமேல் அந்த சாவு பயத்திலிருந்து என்ன செய்யலாம்? வெளியே வரலாம். இஸ்ரேல் நாட்டை நினச்சி பாருங்க, 2000 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு சொந்த நாடு கிடையாது. 2500 இயர்ஸாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சாங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் துரத்தி அடித்தாங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு நம்ம என்னமோ இன்னைக்கு தான் இஸ்லாமியர்களை சொல்கிறோம், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான். மார்ட்டின் லூத்தருடைய காலகட்டங்களில் அப்போ அந்த சினகாக் தேவாலயத்தில் ஒரு இடத்துல ஒன்றா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்களாம். அத்தனை பற்றியும் ஒன்றா வச்சு கொண்டுட்டு வெளியே வந்து இயேசுவானவருக்கு நன்றி சொன்னாங்களாம். குருசைடர்ஸ் காலத்தில் பார்த்தவனையெல்லாம் கொன்னாங்க, வரும்போதெல்லாம் கொன்னாங்க. டே நீ தாண்டா எங்கள் கடவுளை, நீ ஏசு கிறிஸ்துவை கொன்னவன் அப்படின்னு சொல்லி யூதனை பார்த்த இடத்துல வெட்டுனாங்க. ரத்த ஆறு ஓடிச்சு. எல்லா தேசத்திலிருந்தும் அவங்கள ஒரு சாபக்கேடான மக்களாக பார்த்தாங்க அன்னைக்கு. அதனால நம்ம நினைக்கிறோம் அவங்க ஏசு கிறிஸ்துக்கிட்டேயே வரவே மாட்டாங்கன்னா, ஒரு அழகான ஒரு வசனத்தை இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் போகிறதுக்கு முன்பாக சொன்ன ஒரு வசனம், மத்தேயு அதில் ஒரு வசனம் உண்டு, 23:37 நினைக்கிறேன். அதில் சொல்லுவார், எத்தனையோ முறை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ என் கூட சேர்த்துக்கொள்ள உனக்கு மனதில்லை. 38வது வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எல்லாரும் 70வது AD 70 இது நடந்துச்சு. அப்போ அந்த தேசம் வீடு பாழாய் போச்சு. அடுத்த வசனம் பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம், 39. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவர் சொன்னது அதுதான், என்னைக்கு நீ என்ன கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் படுவாங்களா? ஆமாம், சகரியா ஒரு தீர்க்கதரிசி கடைசி காலத்திற்காக எழுதிய முக்கியமான வார்த்தைகள் அந்த புத்தகங்களில் உண்டு. அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் வரும், அவங்க திரும்பி பார்ப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க, குத்தினவர்கள் யாவரும் காண்பார்கள்னு நம்ம பாடல் மட்டுமல்ல, அது அப்படி நிஜமான சம்பவமாகவே நடக்க போகுது. எங்கே? இஸ்ரவேல் தேசத்தின் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். அது முதல் என்ன பார்க்க மாட்டீங்க, இது வரைக்கும் அவங்க பார்க்கல, அவங்க நம்பலை. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான் அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க, அவங்கள அடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு வருவோம். யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, யோசேப்பு 3வது நாளிலே தன்னுடைய சகோதரர்களுக்கு இருந்த மரண பயத்திலிருந்து ஒரு வாழும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்போ இந்த யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். யோசேப்புக்கு தன்னுடைய 10 சகோதரர்களை அடையாளம் தெரிஞ்சது இல்லையா? 10ல் ஒருத்தனுக்கு கூடவா யோசேப்பை அடையாளம் தெரியல? இவன் நம்ம தம்பி மாதிரி ஒரு சாயல், அது கூட அவங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு டவுட் இருந்த மாதிரியே எழுதப்படல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, யோசேப்பை அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. யோசேப்பு ஒரு மேய்ப்பன். மேய்ப்பர்களை எகிப்தியர்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவனை எங்கே எதிர்பார்த்தாங்க? ஏதோ ஒரு இடத்துல ஆடு மாட்டை மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். அவனை எங்கே எதிர்பார்க்கல? பிரைம் மினிஸ்டர் போஸ்டில் பார்வோனுடைய இடத்துல உட்கார்ந்துருக்குப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அடையாளம் தெரிஞ்சிருந்தா கூட லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். அதே போல தான் இங்கே மேசியா வருவார் வருவார் வருவார்னு ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் யூதர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, மேசியா வருவாராம் வருவாராம் வருவாரான். ஆனால் அவங்க ஏன் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் அவரை மேசியான்னு அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கல? ஏன்னா அவங்க மாட்டு தொழுவத்தை எதிர்பார்க்கல. அவங்க எங்கே எதிர்பார்த்தாங்க? எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பேலஸில் பிறப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, பேலஸில் இருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிறக்கலை, அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? அவங்க மாட்டு தொழுவத்தில் தான் நம்மளுடைய யோசேப்பு இருப்பான்னு நினச்சி வந்தாங்க. ஆனால் யோசேப்போ ராஜ அரண்மனையிலே இருந்தான். ராஜ அரண்மனையிலே என் மேசியா பிறப்பார் என்று எதிர்பார்ப்போடு ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவோ மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. முதலாவது வருக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. வேகமாக இந்த வாரத்தில் இன்னைக்கும் ஒரு சில காரியங்கள் தான் இருக்குது. அதனால் இந்த வித்தியாசங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம வேகமாய் போகலாம். இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைனாலும் சில காரியங்கள் மாற்றத்துக்கு நேராக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்கிறது எதுதாங்க? இதுதான் பாருங்க. யோசேப் எங்கே இருக்கிறாரு? நல்ல கம்பீரமாக பிரின்ஸ் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய சகோதரர்களுக்கு அடையாளம் தெரியல. இதை பற்றி நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். தொடர்ந்து நடக்கக்கூடிய யுத்தங்களில் பார்க்கும் பொழுது எல்லா யுத்தங்களையும் இஸ்ரேல் ஜெயிச்சு வருகிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த காரியத்துக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணணும். சீரியா நாட்டில் ஒரு சின்ன கூட்டம் இருக்காங்க, அவங்க பேர் ட்ரூஸ் மக்கள். அந்த மக்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்களில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமாக நடத்தி அவங்கள கொலை செய்கிறாங்க. 200 பேர்த்துக்கு மேலே கொன்னுட்டாங்க. பாருங்கள், இது அந்த லேட் 1900s நாசி இப்படி தான் யூதர்களுடைய மீசையை சிரைச்சி அவங்களுடைய தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி அவங்கள கொன்னாங்க. அதே இதை இப்போ 2025 நேற்றுக்கு இன்னைக்கு இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா கண்களில் பார்க்க முடியல, ரத்த ஆறு ஓடுது. அந்த அளவுக்கு அநேகர் கொலை செய்யப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சீரியா நாட்டுக்குள்ள பயங்கரமான கலவரம். அந்த கலவரம் நிற்கும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய புதிய ஆட்சி, அப்போ நமக்கு அவருடைய
காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அல் ஜொலானியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல் ஜொலானிக்கும் ட்ரூஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல வெடிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், ஹூத்தீஸாக இருக்கட்டும், ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தீஸாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், யுத்தங்கள் என்னமோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த சைடில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய ஐடிஎஃப்பும் தொடர்ந்து குறிவைத்து சில இடங்களை தாக்கி அழிக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஆயுதங்களை தயாரிக்கவோ மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு அச்சுறுத்தும் வகையில் பாதிப்பு உண்டாக்கும் வகையில் அவங்க எழும்பக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ தாக்குதலை அவங்களும் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. சிலர் சொல்லியிருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ட்ரூஸுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் இஸ்ரேல் சொல்லியிருக்கு, நாங்கள் ட்ரூஸ் மக்களுக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் யுத்தம் நடத்துவோம் அப்படிங்கிறது இஸ்ரேலும் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாரையும் சில ட்ரூஸ் மக்கள் இருக்காங்க, அவங்களும் போய் தங்களுடைய சகோதரர்களுக்கு உதவியாக அவங்களும் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்தந்த பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாட்களாக பார்க்குறோம், தொடர்ந்து இந்த ட்ரூஸ் மக்கள் தாக்கப்பட்டுட்டே வர்றாங்க. அவங்களும் பதில் தாக்குதல் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க இஸ்ரேலுடைய உதவியோடு கூட. அப்போது இந்த காசாவில் நடக்கிற இந்த யுத்தத்தின் பகுதிகளில் சில சோல்ஜர்ஸும் மரித்து போயிருக்கிறாங்க. அதே போல் அலி கமேனி உடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த குத் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரதரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுமே இஸ்ரவேலர்களை பற்றி. அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க வேர் அபவுட்ஸை ரொம்ப அழகாக பின் பாயிண்ட்டாக எடுத்து சில முக்கியமான கீ லீடர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க 4 பேர்த்த எழுப்புவாங்க, ஆயுதங்களை தயாரிப்பாங்க, மறுபடியும் என்ன செய்வாங்க, போர் தொடுத்து வருவாங்க. அதனால் ஹமாஸில் இருக்கக்கூடிய நிறைய கமாண்டர்ஸை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் நெத்தன்யாஹூ அவங்களும் ட்ரம்ப் அவங்களும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, ஈரான் ஒருவேளை எங்கள் மேலே மறுபடியும் பதில் தாக்குதல் செய்வதற்கு, அணு ஆயுதங்களை செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ நமக்கு தெரியும் இந்த காசா போர் எப்போ முடியும், எப்போ பணைய கைதிகள் அவங்க ரிலீஸ் ஆவாங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது, அதில் இவங்களுக்குள்ள நிறைய கிளாஷஸ் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே பாரு, நாங்கள் சில எல்லைகளை குறித்து வச்சுருக்கிறோம். ராஃபா, கான் யூனிஸ், அந்த சில பகுதிகளில் எங்கள் கண்ட்ரோல் இருக்கும், எங்கள் மிலிட்ரியோடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும், முழுசாக உன் கையில் கொடுக்கவும் முடியாது. அதனால் இந்த சீஸ் ஃபயர் நடக்கும் நடக்காது நமக்கு ஒன்றுமே தெரியல. அதற்காகவும் நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அதே சமயத்தில் அலி கமேனியுடைய சைட்லேருந்து அவரும் இந்த ட்ரம்ப் அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்குங்கிறத போன வாரம் பார்த்தோம். மறுபடியும் ஒரு த்ரெட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், இது மார்ச் 24 போன வருஷம் பார்க்கும்போது இஸ்ரேல் தனியாக இருந்தது. அன்னைக்கு இவங்க பலசாலிகளாக இருந்தாங்க. கரெக்டாக 1 இயர் கழித்து ஒரு சர்வே எடுக்கும்போது பார்த்தா எழும்பி வந்த ஹமாஸ், ஹெஸ்போலா, ஹூத்தீஸ் இவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, இவங்க எல்லாருமே இன்னைக்கு டிஃபீட்டட் அப்படின்னு நம்ம ஒரே லைனில் முடிச்சிடலாம். சரி, இது பாலஸ்தீனியன் ஸ்டேட் போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அது போஸ்ட்போன் ஆகிருக்குது. இது உள்ளே இருந்த மிசைலை எடுத்து ஈரான் நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே ஒரு மிசைல் விழுந்துருச்சுங்க. அதை எடுத்து அவங்க பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க, இங்கிருந்தும் நாங்கள் மறுபடியுமாக அழகாக எழும்புவோம், அந்த தேசத்தை ஒருத்தரும் ஒன்றுமே பண்ணவே முடியாது. இவர் ஒரு முக்கியமான ஒரு பயங்கரவாதத்தை சேர்ந்தவர். இஸ்ரேல் நாட்டிற்குள்ளாக அக்டோபர் 7ஆம் தேதி உள்ள புகுந்து பணைய கைதிகளை எடுத்து வச்சிருந்த ஒருத்தருடைய கஸ்டடி இவர்கிட்ட தான் இருந்தது. பட் அவங்களையும் இந்த தடவை குறிவைத்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். அப்போ கோம், தெஹ்ரான், தப்ரீஸ் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே சில எக்ஸ்போஷன்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த குண்டு சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், இப்போவும் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கென்டுக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபா ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஒருவர் உள்ளே போய், அவருடைய பேர் பாருங்க ஹவுஸ் அப்படின்னு, பாலஸ்தீனத்தை நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தாக்குதல் நடத்தி அவர் சிலரை கொலை செய்திருக்கிறாங்க, அவரையும் எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பகிரங்கமான அறிவிப்பு வருகிறது, கில் ஆல் ஜூஸ், எல்லா யூதர்களையும் என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்க, பாலஸ்தீனத்தை விடுதலை ஆக்குங்க, நாட்டை கொடுங்க.
இது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர். ஈரான் நாட்டு ஒரு பில்போர்டு வச்சிருக்குது, நேரில் தான் கொல்ல முடியல, ஒருவேளை படத்துலையாச்சும் கொல்லலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, பாரு நீ எங்கே போனாலும் ஓடுனாலும் ஒளிஞ்சாலும் உன்னைய நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு தெஹரானில் ஒன்றை வைத்திருக்கிறாங்க. கீழே எல்லாம் பாருங்களேன், இஸ்ரேல் நாட்டினுடைய ஃப்ளாக், அமெரிக்கா நாட்டினுடைய ஃப்ளாக் எல்லாத்தையும் அவங்க மிதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஒரு பிரிட்டிஷ் நாட்டினுடைய இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா, பல முறை ஈரான் நாட்டிலிருந்து யூதர்களை கொலை செய்யும்படியாக பல திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்களாம். there had been at least 15 attempts to kill or kidnap people. ஸோ அதனால் இஸ்ரேல் நாடு என்ன சொல்லுது, அங்கங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் நாடு திரும்புங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குங்கிறது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவங்க சொந்த தாய் நாட்டுக்கு அவங்க எந்த மூளை முக்கில் குடியிருந்தாலும் அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற அதுதான் த ஃபிஷர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு, அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதே போல் பிரான்ஸ் நாடும் தங்களுடைய கதவுகளை திறந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க அடைக்கலம் புகும்படி. அப்போது இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நாட்டினுடைய பிரசிடென்ட் தாக்கப்பட்டிருக்கிறார், கால்களில் அடிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதுக்கு சும்மா விட மாட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெத்தன்யாகு பல முறை வந்து ஒரு கருத்து வைத்திருக்கிறார், என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் எத்தனையோ பிரசிடெண்ட் வந்திருக்கிறாங்க, ஆனால் யாருமே தைரியமாக ஈரானுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலை. பட் ஹீ இஸ் த first president to take such a courageous and bold decision to attack all the nuclear facilities. அவர் இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகள் மத்தியிலையும் ஒரு பெரிய சமாதானத்தை அவர் ஏற்படுத்தினாரு. அதனால அவருக்கு ஒரு நோபல் பரிசு அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ he has nominated Trump to receive the Peace Award. That would deserve a Nobel Prize. He's got it. Well, if anyone deserves the Nobel Peace Prize, it's President Trump. First of all, it's President Trump. So Trump deserves the Nobel Peace Award அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த கான் யூனிஸில் நடக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே போல் ஹூத்திஸ் பார்த்திங்கன்னா அந்த செங்கடல் அந்த பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள்லாம் போக்குவரத்தை தடை செஞ்சுட்டு அங்கே பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்படுகிறது. சிலரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் விடுவிக்கும்படியாக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்துருக்குறாங்க. சவுதி கிட்ட போய் உதவி கேட்க போயிருக்கிறாங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். எல்லா இஸ்லாம் கம்யூனிட்டியும் நம்ம ஒருங்கிணைந்து வரணும். யார் அட்டாக் பண்ணுறதுக்கு? யூதர்களை அட்டாக் பண்ணுறதுக்கும் இஸ்ரேல் தேசத்தை நம்ம அழிப்பதற்கும் ஒன்றா வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நெத்தன்யாகு அமெரிக்கா போயிருந்தார், அவரை சந்திக்கும்படியாக ட்ரம்ப் அவங்கள இப்போ இந்த கெஸ்ட் புக்கில் ரொம்ப அழகான தங்களுடைய நட்பை மேம்படுத்தும் வண்ணமாக அழகான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு அந்த B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அதை கொடுத்து தான் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி முழுவதுமாக தகர்க்க. அதைவே ஒரு சின்ன அடையாளமாக பரிசாக அவர் கொடுத்திருக்கிறார். ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவரும் சொல்லியிருக்கிறாரு, ஈரானில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். டிக் ஆர்கியாலஜி, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு அப்பாற்பட்டு இதில் எழுதப்பட்ட சம்பவங்களுக்கு சப்போர்ட்டிவான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று பார்க்குறோம். எத்தனை பேர்த்துக்கு பிழையாம் பற்றி தெரியும்? ஸோ பிழையாம் யாருன்னு சொல்ல முடியுமா? அவனை யார் கூப்பிட்டதுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தான். யார் இது? என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி வாசிக்கலாம். அப்போது he is called to be the unholy prophet. ஆனால் இப்படி ஒருத்தன் இருந்த பாலாக். ஸோ பாலாக் என்ன செஞ்சான்? கூலி கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வந்தான். எதுக்காக? இந்த ஜனத்தை நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சபிக்க அனுமதிச்சாரா? அனுமதிக்கலை. இவன் உண்மையாலுமே வாழ்ந்தானா இல்லையா? வாழ்ந்தான். பாருங்கள், அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. பாலாம் பென் பியோர்
அதில் வந்து ஒரே ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கு, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 ஜோர்டானில் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கிடச்சிது. இது வந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 825 BCயில் நடந்த ஒரு சம்பவம். இதில் பீலேயாமுடைய பேர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த வாரம் முழுவதும் இஸ்ரவேலர்கள் தோரா எடுத்து இதை ரெஃபர் பண்ணி படித்தாங்களாம். This is the book of Balaam, son of Beor, a seer of the gods. To him came the gods at night, and they spoke to him according to the utterance of El, and they spoke to Balaam, son of Beor, thus. அதாவது ராத்திரி வேளைகளில் தேவர்கள் வந்து இவனை சந்தித்து இவனிடம் கூறியதாவது, அதாவது என்ன, சபிக்க வேண்டாம் அப்படின்னு எழுதியிருந்தது இல்லையா, அந்த பகுதிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த வேதத்தின் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மையான சம்பவங்கள். எழுதப்பட்ட மனிதர்களும் நிஜத்தில் வாழ்ந்த பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.